நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தில் ப்ராப்ளம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு தலைவலி காய்ச்சல் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், உடனே ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் ஆப்ரேஷனுக்கு போகிறோமா? இல்லை, நம்மளே ஒரு வீட்டில் ஒரு கஷாயம் வச்சு குடிப்போம், 2வது ஒரு மாத்திரை மருந்து சாப்பிடுவோம். அழுசா முடியலன்னா அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட போகிறோம். இல்லை ஒரு சைக்கிள் ஓட்ட படிக்கும்போது நம்மளே தான் ஓட்ட படிச்சுக்கிறோம். இல்லை ஒரு கார் டிரைவிங் வரும்போது ஒரு டிரைவிங் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறோம், ஒரு சீரியஸ் மேட்டருங்கும் போது. அது மாதிரி சில பேர் என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட இருக்கிறதே 2000 ரூபாய் நான் சேவ் பண்ண போகிறேன், இதுக்கு எதுக்கு எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறதும் தப்பு கிடையாது. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டூ இட் யுவர் செல்ஃப் பண்ணுறது நல்ல விஷயம். அதை பண்ணும்போது பண்ணுறவங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். இனிஷியல் டேஸில் அவங்களால நாலேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் நல்லா வளர்ந்து அவங்களே நான் ஒரு அட்வைசர்கிட்ட போகிறேன், இல்லை ஒரு பிஎம்எஸ் போகிறேன் அப்படின்னு போனாங்கன்னா கூட அவங்களுக்கு அதை ஃபாலோ பண்ண முடியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்காக நல்லா பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ண முடியும். அதில் வந்து அவங்க இது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ஒன்று என்ன அப்படின்னா, லாபத்தை போல் நஷ்டமும் வரும். அப்போ அதை வந்து நம்ம கரெக்டாக மனசில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவங்களால டிஐஒயில் இருக்க முடியும். நஷ்டத்தை பார்த்து பயந்துட்டாங்கன்னா பண்ண முடியாது.